ரயில் நிலையங்களில் தானியங்கி இயந்திரங்கள் மூலமாக பயணச்சீட்டு கொடுக்கும் உதவியாளர் பணிக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. சென்னை டிவிஷன், அதாவது ஆட்டோமேட்டிக் டிக்கெட் வெண்டிங் மிஷின்ஸ் வந்து ஃபெசிலிட்டேட்டிங் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் தான் இது. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்டு ரயில்வே எம்ப்ளாயீஸ் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜென்ரல் பப்ளிக் பொதுமக்களும் வந்து இதற்கான ஃபெசிலிட்டேட்டிங் சென்டர்ஸ் எடுத்து நடத்துறதுக்கான ஜாபில் வந்து நீங்களும் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? சென்னை டிவிஷனில் இருக்கக்கூடிய வேரியஸ் ஸ்டேஷன்ஸில் தான் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டேஷனில் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சென்னை சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி, சென்னை எக்மோரில் 2, தாம்பரத்தில் 5, அரக்கோணத்தில் 2, ஆவடியில் 3, செங்கல்பட்டில் 3, பெரம்பூரில் 4, மாம்பலம் 6, கூடுவாஞ்சேரி 3, பெருங்குளத்தூர் 1, திருத்தணியில் 2, திண்டிவனம் 1, சென்னை பீச்சில் வந்து 4, வேளச்சேரியில் 5, கிண்டியில் 5, பழவந்தாங்கலில் 1, அம்பத்தூரில் 3, வில்லிவாக்கம் 1, பெசின் பிரிட்ஜ் 1, திருநின்ற ஊரில் வந்து 1, வியாசர்பாடி ஜீவாவில் 1, பட்டாபிராமில் 2, தரமணி 1, சேப்பாக்கில் 1, சிந்தாதிரிப்பேட் 1, திருவல்லிக்கேணியில் 1, சென்னை ஃபோர்ட்டில் 2, நுங்கம்பாக்கம் 3, சைதாப்பேட் 2, சென்ட் தாமஸ் மவுண்ட் 5, பல்லாவரம் 3, குரோம்பேட் 4, தாம்பரம் சானிட்டோரியமில் 1, மீனம்பாக்கம் 1, சென்னை சேட்பட்டில் 1, திருசூலத்தில் 1, பொன்னேரியில் 1, எண்ணூரில் 1, அத்திப்பட்டில் 1, கவரைப்பேட்டையில் 1, திருவொற்றியூரில் 1, திருவான்மியூரில் 2. டோட்டலாக வந்து சென்னை டிவிஷனை பொறுத்த வரைக்கும் 91 வேக்கன்சிஸ் வந்து இந்த ஃபெசிலிட்டேட்டர்ஸில் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. இது வந்து srindianrailways.gov.in அப்படின்றதுல தான் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதிலே வந்து அப்ளிகேஷன் ஃபார்முமே வந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் தான் நம்ம 1 by 1 நம்ம பார்த்துட்ருக்கோம். இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் வந்து 20/6/2024. சரிங்களா? அப்ளிகேஷன் ஃபில்டுன்னு அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் இது. எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்கணும் அப்படின்றத 1 by 1 நம்ம பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரயில்வே எம்ப்ளாய், அதாவது ரிட்டையர்டு எம்ப்ளாய் அல்லது ஜென்ரல் பப்ளிக் பொதுமக்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த 2 கண்டிஷனில் ஃபஸ்ட்டு வந்து ரயில்வே எம்ப்ளாயை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது அவங்களுடைய கணவன் அல்லது மனைவி வந்து அப்ளை பண்ணலாம், அல்லது அவங்களுடைய குழந்தைகள் அடல்ட் சைல்டு வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸ்பௌஸு இல்லைனா அடல்ட் சைல்டு. ரிட்டையர்டான எம்ப்ளாய் வந்து ஒர்க் பண்ணுறாரு ஃபெசிலிட்டேட்டராக அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஸ்பௌஸ் இல்லைனா வந்து அடல்ட் சைல்டு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அண்டர்டேக்கிங் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது வேறு எந்த ஜாபுக்கும் வந்து அவங்க வந்து கிளைம் பண்ண மாட்டாங்க ரயில்வேயில் அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்டேக்கிங் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கே அந்த ரிட்டையர்ட் எம்ப்ளாயோடைய பக்கத்தில் அவங்க வசிக்கக்கூடிய இடத்துல பக்கத்தில் வந்து எந்த ஸ்டேஷன் இருக்கோ அந்த ஸ்டேஷனுக்கு அவங்க அப்ளிகன் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிவிட்டு டிஸ்மிஸ் ஆனவங்களோ இல்லை வந்து ரிமூவ் ஆனாங்க இல்லையா, ஏதாவது ப்ராப்ளத்தினால சஸ்பெண்ட் ஆனவங்க, அந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கவங்களுக்கு வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, அடுத்தது ஜென்ரல் பப்ளிக் பொது மக்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், யார் எலிஜிபிள் அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரல் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ப்ரூஃப் ஆஃப் ஏஜுக்கு வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து ஜெராக்ஸ் வைக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு கண்டிப்பாக வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும். அதற்கும் ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப் வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த எந்த டிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ இல்லை எந்த ஸ்டேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது பக்கத்தில் அந்த இடத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்கை சேர்ந்தவர்களாக இருக்கணும். அதற்கு ரெசிடென்சி ப்ரூஃப் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கணும். அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடியவங்க இங்கிலீஷ், ஹிந்தி அல்லது ரீஜனல் லாங்குவேஜ், நம்ம பொறுத்த வரைக்கும் தமிழ் தெரிஞ்சிருந்தால் போதும், அட்லீஸ்ட் தமிழ் தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட் வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகண்ட் வந்து ஏதாவது ஒரு ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். உங்கள் வீட்டு பக்கத்தில் எது இருக்கோ இல்லை எந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் சேர்ந்தவரோ அந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிறது இல்லைனா அதுக்கு நியர்பை ஸ்டேஷன் வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாலும் நீங்கள் வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க. அதனால் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் டென்யூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 1 வருடத்துக்கு இந்த ஜாபு, அதாவது இந்த ஃபெசிலிட்டேட்டர் ஒர்க் வந்து இருக்கும். ஏடிவிஎம் ஃபெசிலிட்டேட்டர் 31/3/2025 வரைக்கும் வந்து உங்களுக்கான
இந்த டென்யூர் வந்து இருக்கும். ரயில்வே போர்டு வந்து கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க 1 இயர் பேசிஸில். மேபி திரும்பி 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுடைய இது பொறுத்து தான் இருக்குது, கைட்லைன்ஸை பொறுத்து தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான சேலரியோ ரெமுனரேஷனோ எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளவு டிக்கெட் வந்து விற்கிறீங்களோ அதில் 3% வந்து உங்களுக்கு கமிஷனாக வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? எவ்வளோ டிக்கெட் விற்கிறீங்களோ அதில் 3% வந்து கமிஷன். அதே மாதிரி ஒர்க்கு வந்து எவ்ரிடே வந்து டியூலி ரெக்கார்டர் ரெஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக டெய்லியும் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறீங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ டிக்கெட்ஸ் விற்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்க அதே மாதிரி உங்களோட ஏரியா இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த சென்டரை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுலாம் உங்களுடைய ஒர்க்கு. ஃபெசிலிட்டேட்டர் வந்து இன்சென்டிவாக வந்து ஒவ்வொரு டைம் ஸ்மார்ட் கார்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்மார்ட் கார்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டிக்கெட் வந்து செல் பண்ணணும். அந்த டிக்கெட்டை வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் அதாவது ரீசார்ஜ் விற்க நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணும்பொழுது 3% வந்து இன்சென்டிவ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? பப்ளிக் கிட்டேருந்து வந்து பேமெண்ட் வந்து மேக்ஸிமம் டிஜிட்டல் மோடில் தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கிளைமிங் அரியர்ஸு, காம்பன்சேஷன், எம்ப்ளாய்மெண்ட் இது எதுவுமே வந்து நீங்கள் இது பண்ண முடியாது. ரயில்வே ரூல்ஸ் படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க டைம் டு டைம். சரிங்களா? ஓகே, இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கக்கூடியது. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இதில் ஜாயின் பண்ண கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஜாயின் பண்ணவங்க பெனால்ட்டியாக வந்து மினிமம் பெனால்ட்டி ₹1000 ஃபஸ்ட் அஃபென்ஸுக்கு கொடுப்பாங்க. செகண்ட் அஃபென்ஸில் 2000. அதுக்கும் மேலே அஃபென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்க வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷனுடைய முக்கியமான சென்டர்ஸில் தான் வந்து ஸ்டேஷன்ஸில் தான் வந்து இந்த ஜாப் இருக்குது. அதனால் அவங்களுடைய கட்டுப்பாடு கீழே தான் வந்து நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஸ்மார்ட் கார்டு முன்னாடி சொன்னோம் இல்லையா? ஸ்மார்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து 3 ஸ்மார்ட் கார்டு வரைக்கும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி நீங்கள் அது மூலியமாக தான் நீங்கள் வந்து டிக்கெட்டை வந்து செல் பண்ணணும் பப்ளிக்கு. அதை வந்து ரீசார்ஜ் பண்ணிகிட்ருக்கணும். சரிங்களா? இன்கேஸ் வந்து நீங்கள் ஸ்மார்ட் கார்டு தொலைச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கமர்ஷியல் சூப்பர்வைசர் அல்லது ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க வந்து புது ஸ்மார்ட் கார்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே, செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்எஸ்ஜி 2 மெயின் டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா? என்எஸ்ஜி, என்எஸ்ஜி 2, அதர் என்எஸ்ஜி, இந்த மாதிரி 3 இதுவாக பிரிச்சுருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு என்எஸ்ஜி 1 and 2ல் வந்து ₹50,000 செக்யூரிட்டி டெபாசிட்டாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி இருந்தால் ₹25,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? லெட்டர் ஆஃப் அவார்டு வந்து அவங்க வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுற வித்தின் 15 டேஸில் வந்து இந்த லெட்டர் ஆஃப் அவார்டு வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. செக்யூரிட்டி டெபாசிட்லாம் நீங்கள் வந்து ரெமிட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு வந்து அது கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறது. சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா sr.indianrailways.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. மல்டிபிள் அப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா? அதுதான் வந்து இங்கேயும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு கவர் மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டேட்டர் டு ஆப்ரேட் ATVMS அட் எந்த ஸ்டேஷன் அப்படின்றத போட்டுவிட்டு நீங்கள் வந்து இது மேலே எழுதியிருக்கணும். அட்ரஸ் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் ஆஃப் தி சீனியர் டிவிஷனல் கமர்ஷியல் மேனேஜர், சென்னை டிவிஷன், 2nd floor, NGO Annex, பார்க் டவுன், சென்னை 6,03,000. சரிங்களா? அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் சீல்டு கவரில் நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய பாக்ஸில் வந்து நீங்கள் போடலாம். 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வந்து அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பாக்ஸில் நீங்கள் வந்து போடலாம். 20/6/2024 தான் அந்த பாக்ஸில் போடுறதுக்கான கடைசி நாள். சரிங்களா? அப்ளிகேஷன் வந்து இதான். இதில் வந்து ரிட்டையர்டு ரயில்வேஸ் எம்ப்ளாயா அப்படின்னா டிக் பண்ணணும். இல்லை ஜென்ரல் பப்ளிக் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் இதை டிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதை ஒட்டிடுங்க, கிராஸில் சைன் பண்ணிடுங்க. எந்த ஸ்டேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டேஷன், அதாவது முக்கியமான சென்டர்ஸில் இருக்கக்கூடிய அதாவது NSG 1 NSG 2 அதர் ஸ்டேஷனா அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் வந்து ரயில்வேயோடைய வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலுமே தெரியும். அவங்களுடைய அந்த அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டேஷன் வந்து என்ன கேட்டகரியில் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ரிட்டையர்ட் ரயில்வே எம்ப்ளாய் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த டீட்டெயில் கொடுக்கணும். அதாவது என்னென்னா அவங்களுடைய பேர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டிசிக்னேஷன், எந்த டிபார்ட்மெண்ட், எவ்வளோ நாள் வந்து ஒர்க் பண்ணாங்க, எந்த டியூரேஷனில் ரிட்டையர் ஆனாங்க அப்படின்ற டீட்டெயில், அவங்களோட காண்டாக்ட் நம்பரு, டேட் ஆஃப் ரிட்டைர்மெண்ட்டு, PPO நம்பரு, ரிட்டையர்ட் எம்ப்ளாய் ஆனந்தால் கார்டு இருக்கும் நம்பரு,
அதையும் ப்ரூஃபாக வந்து ஜெராக்ஸ் வந்து வைக்கணும். அவங்களுடைய அட்ரஸ் இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து ரிட்டையர்ட் எம்ப்ளாயி கொடுக்கணும். அசிஸ்டண்ட் யாராவது தேவைப்படுறாங்க, அவங்களுடைய பசங்க இல்லைனா அவங்களோட ஒய்ஃபு இல்லைனா ஹஸ்பண்ட் யாராவது, அவங்களுடைய டீட்டெயில் வந்து அதில் மென்ஷன் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 3லேருந்து 11 வரைக்கும் இருக்கிறது வந்து ரிட்டையர்டு எம்ப்ளாயி அவங்க வந்து கொடுக்கணும். இதுவே வந்து ஜென்ரல் பப்ளிக் அப்படின்ற மாதிரி தான் இந்த பேஜ், அதாவது பேஜ் 2ல் இருக்கக்கூடிய டீட்டெயில் வந்து அவங்க கொடுக்கணும். சரிங்களா? உங்களுடைய பேரை வந்து எழுதிக்கோங்க. மேலே இருக்கிறதெல்லாம் பிளாங்காக விட்டுருக்கோங்க. அடுத்தது வந்து டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ், அதாவது ஏஜுக்கான ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வந்து 10th மார்க் ஷீட் இல்லைனா வந்து டேட் ஆஃப் பர்த்துக்கான பர்த் சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் உங்களுடைய கல்வி மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பண்ணிட்டுருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். ரெசிடென்ஷியல் அட்ரஸ், உங்களுடைய இருப்பிட சான்றிதழ் வந்து ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வந்து என்க்ளோஸ் பண்ணும் ப்ரூஃபு. அதே மாதிரி கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கக்கூடிய நம்பரு, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து அதனுடைய நம்பரும் டேட்டும். சரிங்களா? அந்த போலீஸ் சர்டிஃபிகேட்டும் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். ஆதார் கார்டு நம்பரு ஆதார் கார்டும் என்க்ளோஸ் பண்ணணும். பேன் கார்டு நம்பரு பேன் கார்டும் என்க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? ரைட்டு. இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன், இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் படித்து பார்த்துட்டேன். என்னோடய ஓன் இதில் தான் வந்து நாலேஜில் தான் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பிளேஸு, டேட்டு, அதுக்கப்புறம் சைனு. இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மெத்தடு. இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு தடவை பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களோட கைப்பட எழுதிக்கோங்க, ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க, சைன் பண்ணிவிடுங்க. சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷனு ப்ளஸ் உங்களுடைய ஏஜுக்கான ப்ரூஃப் 10th சர்டிஃபிகேட் இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட் இது ஏதாவது வைக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th 12th டிகிரினா டிகிரி, டிப்ளமோனா டிப்ளமோ. நீங்கள் 10th மட்டும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் 10th மட்டும்னா 10th உடைய மார்க் ஷீட்டு, உங்களுடைய கல்வி தகுதிக்கான ப்ரூஃப் வந்து வைக்கணும். ஜெராக்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் தான். சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணும்பொழுது அவங்க ஒரிஜினல் கேட்பாங்க, அதை செக் பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்தது ரெசிடென்ஷியல் அட்ரஸ்க்கு நீங்கள் ஆதார் கார்டு வைக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ரெசிடென்சி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லை ரெசிடென்சி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து வைக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு, அதாவது நியர்பை அவங்க ஏரியாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு இந்த மாதிரி ஸோ ஜாபுக்கு நான் அப்ளை பண்ணுறேன், எனக்கு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கனாலே அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து உடனே கொடுக்கறதுக்கு இது பண்ணுவாங்க. ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றதுனால சீக்கிரமாகவே கொடுத்துருவாங்க. சரிங்களா? அந்த சர்டிஃபிகேட் வந்து அந்த நம்பரு, அந்த டேட்டு இஷ்யூ வந்து கண்டிப்பாக அதில் இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டுடைய ஜெராக்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். அடுத்தது ஆதார் கார்டுடைய ஜெராக்ஸு, அடுத்தது பேன் கார்டுடைய ஜெராக்ஸு. சரிங்களா? இந்த ஜெராக்ஸ் எல்லாமே வச்சு இந்த அப்ளிகேஷனையும் இணைச்சி நீங்கள் வந்து அனுப்பணும். அப்படி இல்லைனா நேரில் போயிட்டு நீங்கள் அந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து காலையில் 10 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே நீங்கள் வந்து 20/6/2024க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ட்ராப் பண்ணணும். சரிங்களா? இதை தான் இந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு செலெக்ஷனில் வருவீங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் இதில் சேர்ந்தீங்க ஃபெசிலிட்டேட்டராக அப்படின்ற மாதிரி இருந்தால் 3% வந்து உங்களுக்கு கமிஷன் பேசிஸில் வரும். எவ்வளோ டிக்கெட் சேல் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாபில் போகணும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும், இல்லை இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.